ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், உங்களை மாதிரி எனக்கும் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஈவினிங்ல இருந்தே நம்ம நார்மலாக இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளால இருக்க முடியாது இல்லையா? ஏதோ ஒன்றத்தை எழுந்த மாதிரி இருப்போம். ஸோ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன ஆச்சுன்னு. இந்த மாதிரி எம்என் எண்டாக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்குன்னு சொன்னதும், இதுக்கெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதான் எனக்குமே புரியல. பட் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். பிகாஸ் எந்த ஒரு சீரியலுக்கும் நான் காலையில் எந்திரிக்கும் போதே ஃபோனில் ஒரு சீரியல் பார்த்தேன்னா, அதுவும் தொடர்ந்து 2.5 வருஷம் கிட்ட எம்என் மட்டும்தான். என்னுடைய லைஃப்லேயே வேறு எந்த சீரியலும் எந்திரிச்சதும் ஹாட் ஸ்டாரில் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் சீரியல் மகாநதி. இதுக்கு முன்னாடி சீரியல்ஸ் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இம்மிடியேட்டாக காலையிலேயே பார்த்து ரிவ்யூ கொடுத்தது கிடையாது. பார்த்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே அந்த ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ எம்என் வந்து வெரி க்ளோஸ் டு த ஹார்ட்டாக டே பை டே சேஞ்ச் ஆகிடுச்சு. எஸ்பெஷலி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இன்னும் வந்து அதை ஸ்பெஷலாக மாற்றிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அக்செப்ட் த ரியாலிட்டி ஒன்று இருக்கு இல்லையா? இது வந்து நமக்கு தெரிஞ்சது. ஒரு சீரியல் பிகினிங் இருக்குன்னா அது கண்டிப்பாக எண்ட் இருக்கும். நான் ஒவ்வொரு சீரியல் முடியும் போது இந்த டைலாக் சொல்லுவேன், யூஸ்வலாக சொல்லுவேன். பட் மகாநதிக்கு சொல்லும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தீங்க. ஏன்னா தாத்தா அன்னைக்கு சொல்லும் போதே நான் சொன்ன விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்கான எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. டாக்ஸ் போயிட்டு இருக்கு, பட் எப்போ எண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எனக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுமே அதை பத்தி ஸ்ட்ராங்கா சொல்லல. இன்னைக்கு தாத்தா வந்து சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொன்னதும், அதாவது இதான் லாஸ்ட் ஷெட்யூலான்னு கேட்கும் போதே சான்சஸ் ஆர் தேர்னு சொன்னதும் வந்து தெரிஞ்சிருச்சு எண்ட் ஆக போகுதுன்னு. அண்ட் ஈவினிங் எனக்குமே வந்து கன்ஃபார்ம்ட் அப்டேட் கிடைச்சதுல இருந்தா ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்குமே. ஸோ இது லாஸ்ட் ஷெட்யூலா இல்லை அடுத்த மாதம் லாஸ்ட் ஷெட்யூலான்றது இப்போ வரைக்கும் அது கன்ஃபார்ம் ஆகலை. வீக்கா எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்மளுடைய டெய்லி லைஃப்ல அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. உண்மையாகவே வீக்கா ஃபேன் பேஸை பார்த்து எவ்வளோ பேர் வியந்திருக்காங்க. எந்த அவார்ட் ஷோனாலும் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நானுமே வந்து நிறைய இடத்துல ஷாக் ஆகியிருக்கேன். எந்த ஓட்டிங்ஸ் எந்த போல்ஸ்னாலும் அது வந்து நமக்கு தெரிகிற மாதிரி அந்த ஓட்டிங் இருந்துச்சுன்னா அதில் அவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. சீரியஸாக எண்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதும் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன் அப்படின்றது எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நானுமே இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி டல்லாகி கண்ணெல்லாம் கலங்கி இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கல. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பேக் டு பேக் 2 சீரியல் ப்ரோமோ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சீரியல் வந்து ஆஃப்டர்நூன் ஸ்லாட் அந்த லக்ஷ்மி மேஸ் ஒன்றா இருக்க கற்றுக்கணும், அதுக்கு ஆல்ரெடி ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் கனா கண்டே நடி நைட்டில் வந்து எண்ட் ஆகுது. அதை ரிப்ளேஸ் பண்ணி இந்த காதல் காதல் சீரியல் வந்து வரும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ வேற எதுவும் ப்ரோமோ வரல இல்லையா? ஸோ நீ இன்றி நான் இல்லை வரும்போது வேணா பிக் பாஸ் டைமில் அது லான்ச் ஆகும். அப்போ வேணா வந்து எம்என் டைம் சேஞ்சோ இல்லை எண்டோ அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ எம்எனும் எண்டு கனா கண்டே நடியும் எண்டுன்னு சொல்லும் போது மேபி ஏதாவது ஒரு சீரியலை 1 hour ஸ்பெஷல் மாதிரி போடுவாங்க போல. இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்க சீரியல் எவ்வளோ பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரு 1000 எபிசோட்ஸ் வரைக்கும் கொண்டு போனால் நல்லா இருக்கும். இன்னமும் எனக்கு அந்த ஒரு ஹோப் வந்து உள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா இன்னும் லாஸ்ட் டே ஷூட் முடியல இல்லையா? ஷெட்யூல் போயிட்டு தான் இருக்கு. ஸோ மேபி சடனாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு ஒரு விஷயமும் மைண்டில் தோணுச்சு. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து தெரியாமையே ஃபால்ஸ் ஹோப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆஸ் ஆஃப் நவ் டுடே June 9th நமக்கு கிடைச்ச அப்டேட் சீரியல் எண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் என்ன மந்த்ன்றது நமக்கு தெரியல. இந்த அப்டேட் ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் பர்சன் கொடுத்தாங்க. பட் இதுக்கு முன்னாடி அந்த தாத்தா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது கேட்டதுக்கும் எண்ட் ஆக போகுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. 2 to 3 months அப்படிலாம் சொன்னாங்க. பட் இப்போ வந்து அந்த 2 to 3 months அப்படின்னு ஏதாவது கன்ஃபார்ம்டாக கொடுத்தா கூட இன்னுமே வந்து ஃபேன்ஸ் நல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஹாப்பியான எபிசோட்ஸே கொடுக்க மாட்டாங்க இல்லையா? எல்லாம் பிரித்து வச்சு இந்த 5 years ஸ்லீப்க்கு அப்புறம் 3 பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஹாப்பியாக அந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்மளே வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆகியிருப்போம். பட் இப்போ வந்து காவேரிக்கு உண்மை தெரியணும். உண்மை தெரிஞ்ச பிறகு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் மேரேஜ் நடக்குமா இல்லை அவங்களுக்கே நினைவு வருமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஹாப்பியாக 3 பேரும் சேர்ந்து சில விஷயங்கள்லாம் வந்து எபிசோடில் காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு அழகான ஹாப்பி எண்டிங்காக, ஏன்னா இது வந்து ஒரு காதல் காவியம் அப்படிதான் விஜய் காவேரி எப்பவுமே வந்து சீரியல் எண்டானாலும் எப்படி சொல்றது, இந்த விஷயம் வேணா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து போகுமே தவிர இந்த பேரை வந்து நம்ம யாரும் மறக்க போறது கிடையாது. 2 பேருமே அவ்வளோ டேலண்டடான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். சூன் அவங்களுக்கு வந்து நிஜமாவே நியூ ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுல ஒரு பெரிய டிலேலாம் இருக்காது. பட் சுவாமியை பொறுத்த வரைக்கும் சீரியல் தான் பண்ணுவாங்களா இல்லை மூவிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்லை வெப் சீரிஸ் மாதிரி போகிறாங்களான்னு தெரியல. எல்பியுமே அப்படிதான் மூவிஸ் ஆஃபரும் கண்டிப்பாக வந்திருக்கும். இவ்வளோ பெரிய ஸ்டார் அண்ட் இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு. எல்லாருமே வந்து நிறைய வெள்ளித்திரை நட்சத்திரங்களே வந்து வியந்து பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு அவார்ட் ஷோலையும் என்ன இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ், இவ்வளோ சவுண்ட் வருதே அவங்களுடைய நேம் சொன்னதும் அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் விஜய்லேயே சீரியல் பண்ண போகிறாங்களா இல்லை வேற சேனலில் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரி எந்த அப்டேட்டும் கிடைக்கல. ஸோ இப்போ வரைக்குமே வந்து சேனலில் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு வேற ஐடியாவுமே கிடையாது. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து இதில் இருக்க என்னோட ஃபாலோவர்ஸ் 95% மகாநதி ஃபாலோவர்ஸ், வீக்கா ஃபேன்ஸோடைய ஃபாலோவர்ஸ் தான் இருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் யோசிச்சேன்
நினச்சோம் ஒன்லி சுவாமி எல்பி அப்டேட் கொடுக்கலாம். அவங்க 2 பேரும் நியூ ப்ராஜெக்ட் கம்மிட் ஆன பிறகு ஒரு வேளை எல்பி நியூ சீரியல் பண்ணால் அவங்களுடைய சீரியலை சப்போர்ட் பண்ணி அதுக்கு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் என் மைண்டில் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ கூட நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் ஒன்றுமே புரியல. பட் கோ வித் த ஃப்ளோ தான். எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஃபீலிங் இருக்கும். ஃபீல் பண்ணாதீங்கலாம் சொல்ல மாட்டேன். ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹாப்பியாக அடுத்தடுத்த எபிசோட நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு மனசை வந்து பக்குவப்படுத்திக்கணும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்னென்ன சொன்ன பிறகும் ஒரு சின்ன ஹோப். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் லாஸ்ட் டே ஷூட் முடியல. ஸோ அதனால் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. சூன் ஒரு ஹை வோல்டேஜ் மாதிரி கொண்டு வந்து எல்பிக்கு காவேரிக்கு எல்லாமே தெரிய வச்சு சீக்கிரமே மேரேஜ்லாம் நடத்தி ஹாப்பி மூமெண்ட்ஸாக கொண்டு வரணும். எமோஷனல் அண்ட் ஹாப்பி எல்லாமே சேர்ந்த மாதிரி எபிசோட்ஸ் வந்து நமக்கு அப்கமிங்கில் இருக்கணும். இதுதான் வந்து நானுமே ஆசைப்படுறேன். நீங்களும் அதான் ஆசைப்படுவீங்க. நிஜமாவே ஹார்ட் வந்து அப்படியே வெயிட் ஆன மாதிரி இருக்குது. மேபி இந்த வீடியோ உங்ககிட்ட பேசின பிறகு ஹார்ட் லைட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா ஹஸ்பண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு இப்படி இருக்க, வேற ஏதாவது ப்ராப்ளமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாரு. இல்லை இந்த மாதிரி எம்மன் எண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னதுக்கு அவரே என்னை கொஞ்சம் திட்டினாரு. எனக்குமே இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நானும் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். வேற யார்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறது. ஸோ விகா மிஸ் யூ அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா எப்பவுமே உங்களை நாங்கள் அட்மைட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம், பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இன்னைக்கே கொட்டி தீர்த்துட்டு நாளையிலேருந்து எபிசோடை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். டிவியில் பார்த்து இந்த லாஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் வீக்ஸ்லாம் வரப்போகுது இல்லையா அப்கமிங்கில், அதுக்கெலாம் வந்து இன்னுமே பெரிய சப்போர்ட் கொடுத்து டிஆர்பிலாம் வந்து தெரிக்க விடணும். இதுதான் இத்தனை வருஷமா எம்என் நம்ம பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு இன்னுமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது வரைக்கும் பல தடவை டைம் சேஞ்ச் ஆன ஒரு சீரியல் மகாநதி. எல்லா ஸ்லாட்ஸ்லையும் நல்ல டிஆர்பி கொடுத்துருக்காங்க சேனலுக்கு. 1000 எபிசோட் டச் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ன்றது தான் இப்போ வரைக்கும் என் ஃபீலிங். அந்த லாஸ்ட் ஹோப் பார்ப்போம். 15th வரைக்கும் ஷூட் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே தெரியும் இதுதான் லாஸ்ட் ஷெடியூலா இல்லை அடுத்த ஷெடியூல் போகுதா அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லதே நடக்கும்னு கண்டிப்பாக நம்புவோம். இதுவும் கடந்து போகும்.